நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம். ஸோ இந்த தினத்தை முன்னிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ரவிச்சந்திரன் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ஆட்டிசம் பத்தி கேட்கலாம், வாங்க பேசலாம். ஹலோ சார். ஹலோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஆட்டிசம்ன்றது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு பேர். அதாவது ரொம்ப மைல்டுலேருந்து ரொம்ப சிவியராக இருக்கிற வரைக்கும் ஒரு பிஹேவியர் டிஸார்டர். பெர்வேசிவ் டிஸார்டர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அதுக்கு. இந்த குழந்தைங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க, இல்லை இதோடைய சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஒன்று நல்லா பேசிகிட்டு இருக்க குழந்த திடீர்னு பேச்சு ரொம்ப கம்மியான மாதிரி தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்ணோட கண் பேசுறது, எக்ஸ்ப்ரெசிவாக ஒரு நம்ம பேசும்போது யாரோட பேசும்போதும் ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுவோம். இந்த குழந்தைங்க அந்த முகத்தை பார்த்து பேசுகிறத தவிர்க்கும். ரெண்டாவது சோஷியலைசேஷன், அதாவது மற்றவங்களோட கலந்து விளையாடி பண்ணுறதெல்லாம் இந்த குழந்தைங்க பண்ணாது. அவங்க தனியாகவே இருக்க விருப்பப்படுவாங்க. மற்ற குழந்தைங்களோட விளையாடும் பொழுது சண்டையாக தான் இருக்கும். மூணாவது, அந்த குழந்தைங்க ஒரு பிசார் பிஹேவியர், ரெப்படேட்டிவ் பிஹேவியர்னுவாங்க. அதாவது திருப்பி திருப்பி அதையே செய்கிறது. இப்போது தலையை போய் இடிச்சுக்கிறது, இல்லை தலையை எப்படி ஆட்டுறது. ஒரு பொம்மையை கொடுத்தான்னா விளையாட நம்ம பொம்மை ஃபுல்லாக வச்சு விளையாடுவோம். ஆனால் இந்த குழந்தைங்க அந்த பொம்மையில் இருக்க அந்த ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில் பொம்மைன்னு வச்சுக்கோங்க, அந்த வீல் இருக்குல்ல, சக்கரத்தையே சுற்றி, வெறும் சக்கரத்தை மட்டும் சுற்றி விளையாடும் இந்த மாதிரி. ஸோ இது இப்போ உலகத்தில் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. ஸ்பெக்ட்ரம்னு சொன்னேன், நான் சொன்னது சிவியர். ஸோ மைல்டர் ஃபார்மில் உங்களுக்கு வெறும் மைல்டர் ஸ்பீச் டிலே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே கூட சொல்லுவோம். மற்றவங்க சொல்லும் பொழுது சில சமயம் நம்ம அவங்க சொல்கிறத கவனிக்க கூட மாட்டோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். காது செவிடான்னு வேலை கேட்பாங்க, அதை கூட நம்ம கேட்க மாட்டோம். அப்போ தான் சில சமயம் இங்கிலீஷில் அந்த டேர்ம் இருக்குது, யூ ஆர் ஷோயிங் அன் ஆட்டிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு. கவனம் இல்லை, ஆனால் அதை நம்ம ஆட்டிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்கிறோம். இந்த குழந்தைங்க முதல்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த பிஹேவியரில் தான் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு எந்த வயசுல இது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அந்த எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு அறிகுறிகள் இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம அம்மா ரொம்ப ஷ்ரூடாக இருப்பாங்க, யூஸ்வலாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு அவங்க குழந்தை ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனால் சொல்கிறது இல்லை. ஸோ அந்த சமயத்தில் மிஸ் பண்ணும்பொழுது இதை சுற்றி நிறைய நம்ம அந்த மித்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய இருக்குது. வீட்டில் குழந்தைங்க கொஞ்சம் பேசுகிறது லேட் ஆகுது அப்படின்னா, அதெல்லாம் பரவாயில்ல, உங்கள் அப்பா கூட 4 வயசில் தான் பேசினார் அப்படின்ற ஏதாவது சொல்லிடுவாங்க. ஸோ அதை பற்றி கேட்குறதுக்கு ஒரு தயக்கம், கூச்சம் அதெல்லாம் இருக்குது. பட் யூஸ்வலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் முதல்ல சொன்னால முகம் பார்த்தல், முகம் பார்த்து செழித்தல் அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துலேயே ஆரம்பிச்சிடும். எப்போ ஒரு குழந்தை கண்ணோட கண்ணு பார்த்து பேசுகிறது இல்லையோ, அது ஒரு ஆர்டிஸ்டிக் அறிகுறியாக இருக்கலாம். ரெண்டாவது, அந்த குழந்தைங்க விளையாடும்போது பேசும்பொழுது நம்ம கேட்போம், தோத்தோ எங்க, நாய் எங்க அப்படின்னு காட்டினோன்னா குழந்தை நாயின்னு சொல்ல அந்த அளவுக்கு பேச்சு அப்போ இருக்காது, கை காட்டும். ஸோ இது டெவலப் ஆகாது, பேச்சு இருக்காது. மற்ற குழந்தைங்களோட விளையாடும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி நேரம் சண்டை போட தான் போவாங்களே தவிர குழந்தைங்களோட கூட விளையாடாமல் இருப்பாங்க. 4வது, நான் சொன்ன மாதிரி அந்த பொம்மையை வச்சுட்டு அந்த பொம்மையோட ஒரு பார்ட்டு மட்டும் காதை நோண்டிகிட்டே இருக்கிறது, இது ரெப்படேட்டிவ் பிஹேவியர். காது மட்டும் இப்படி சுற்றி நோண்டிக்கிட்டே இருக்கிறது. இல்லை குழந்தைய பார்த்திங்கன்னா சும்மாவே இப்படி உட்காந்து இப்படின்னு தலையாடிட்டு இருப்பாங்க. இது ஒன்று.
இன்னொன்று வந்து நம்ம எல்லாருக்குமே காது கூசும். அந்த ஹை சவுண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால் அப்போ வந்து ரியாக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். நம்ம கூட சொல்லுவோம், என்ன இப்படி கூசுது அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி கூசுதுன்றதுனால மட்டும் இல்லை, அந்த ஹை ஸ்க்ரீச்சிங் சவுண்டுக்கு தே பிஹேவ் வயலண்ட்லி. ஸோ இதெல்லாம் சர்டன் சிம்டம்ஸ். இது தவிர நிறைய இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவங்களோட அந்த எபிலிட்டிஸை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் கொடுக்கும்? ஆக்சுவலாக குழந்தைங்களை வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா ஆட்டிசம் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்களுடைய அந்த பிஹேவியர் அதெல்லாம் வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஆட்டிசம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ, 2 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிவியர் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிறது வந்து மாடரேட் மைல்டு கொண்டு வந்துடலாம். மைல்டு அண்ட் மாடரேட் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிறது ப்ராக்டிக்கலாகவே அவங்க வந்து தே கேன் பி மேட் டு அட்ஜஸ்ட் டு தி சரௌண்டிங். சோஷியல் பிஹேவியர் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்க வேண்டியிருக்கும். பட் கண்டிப்பாக 2 வயசுக்குள்ளே சரி பண்ண முடியும். இந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஏடிஹெச்டின்னு. ஸோ அதுவும் கூட இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை அழவே இல்லை பிறந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு செரிப்ரல் பால்சி அப்படின்னு சிபி சைல்டு அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம் இருக்கலாம். அது சரியாக செரிப்ரல் பால்சி சைல்டு வளர கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும்போது இந்த ஆட்டிசம் வெளியே வரும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுக்க முடியும். அம்மா அப்பாவை நம்மளால் தயார்படுத்த முடியும். உங்கள் குழந்தை ஸ்பெஷல் சைல்டு. நீங்கள் போய் அவங்கள உட்காந்துட்டு உங்களுக்கு ஜாகிரஃபி படி ஹிஸ்ட்ரி படி அப்படிங்கிறத விட they do very well in maths, language, இந்த மாதிரியெல்லாம் they do very well. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்டில் நம்ம வளர்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து அமைச்சிக்கிற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி ஆட்டிசமால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக வந்து மேத்தமேட்டிக்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட எபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்கள அதில் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வச்சு அது மாதிரி பண்ண முடியும். அதான் there are high performing autism. ஸோ அவங்கள மேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு சில பிடிச்ச இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் they will excel very well. வயசுக்கு மீறின ஐக்கியூ இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்களோட நீங்கள் பேசும்போது கூட உங்களுக்கு தெரியும். யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் இட், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க மேக்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மேக்ஸ் put them into the max course, make them அந்த இன்ட்ரெஸ்ட்டை மேக்ஸில் நல்லா டெவலப் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து பயாலஜி தான் நீ படிக்கணும் அப்படின்போது கான்ஃப்ளிக்ட் இன் இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர் பிரச்சனைகள், சில்ட்ரன் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். 2 வயசுக்கு அப்புறமா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் நாட் தேட் குட். 3வது, ஆட்டிசம் குழந்தைங்கன்றது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வந்து இப்போது குழந்தையே கண்டுபிடிச்சி நம்ம ஆரம்பித்து பண்ணுறது மச் பெட்டர். ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து அடல்ட் ஆகும்போது ட்ரான்சிஷனிங் ஃப்ரம் அடலசன்ட் டு அடல்ட், ஃப்ரம் அ சைல்டு டு அடலசன்ட் ரொம்ப டிஃபிகல்ட் வீட்டில் மேனேஜ் பண்ணுறது. தே பிஹேவ் வெரி வயலண்ட்லி. அவங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மெல்லாம் வந்து இந்த சேரு டேபிள் இருக்கா மாதிரி நீங்களும் ஒரு பொருள். இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும், பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த குழந்தைங்க? முதல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்றத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். டயக்னோஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தே ஹாவ் டு உடனே தெரப்பிக்கு போகணும்.
தெரப்பி அப்படின்னா நம்ம வந்து எல்லாம் வெறும் மருந்து தான் தெரப்பின்னு நினச்சிட்டு இருக்கோம். மருந்து மட்டும் இல்லை, கூட வேறு எதுவும் தேவைப்படலாம். முக்கால்வாசி நேரம் மருந்து கொடுக்கறது, அவங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்கன்னா அதை கம்மி பண்ண மட்டும்தான். ஸோ பிஹேவியர் தெரப்பி தான் மெயின். ஸோ பிஹேவியர் தெரப்பி கொடுக்கும் பொழுது ஒரே நாளில் சரியாயிடாது. பர்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே வரணும். இந்த சொல்லுவாங்கள்ல, எறும்பு ஊறினா கல்லும் கரையும்னு, அதே மாதிரி நம்ம இந்த பிஹேவியரை திருப்பி 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 அவங்களுக்கு அந்த பேட்டர்னை செட் பண்ணும் பொழுது அவங்களும் அந்த பிஹேவியருக்குள்ளே வருவாங்க. ஸோ பேஷன்ஸ் வந்து இம்மென்ஸாக இருக்கணும். மோர் இம்பார்ட்டண்ட் என்னன்னா, ஆட்டிசம், என் குழந்தைக்கு ஆட்டிசம்னு சொல்கிறதுக்கே பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஒரு ஸ்டிக்மா இருக்குது, ஆட்டிஸ்டிக் சைல்டா அப்படின்ட்டு. இல்லை, அந்த குழந்தை வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த பிஹேவியர் அப்நார்மலிட்டிஸ்லாம் பார்த்தாங்கன்னா மற்ற குழந்தைங்களும் இந்த குழந்தைய வந்து ரொம்ப ரிடிக்யூல் பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும். கம்யூனிட்டி ஹேஸ் டு பி ப்ரொடெக்டிவ். இப்போ நான் அதை தான் கேட்க வந்தேன். இப்போ கம்யூனிட்டி லெவலில் வந்து இப்படி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல வந்து ஆட்டிசம்ன்றது ஒரு டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் வேணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் சரி செய்ய முடியும். 2 வயசுக்குள்ளே வந்தான்னா எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம தெரப்பி ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. 5 வயசில் கண்டிப்பாக ஸ்கூலில் மெயின் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். லேட்டாக டிஃபிகல்ட். ஸோ கம்யூனிட்டி இது 2 அவேர்னஸ் வரணும். 3வது, அவங்களும் ஒரு குழந்தை, அவங்களுக்கும் தே ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும். ஸோ ஒரு அம்மாவுக்கு ஆட்டிஸ்டிக் சைல்டு இருந்தாங்கன்னா கம்யூனிட்டி வந்து அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இங்கே கம்யூனிட்டின்னு நம்ம சொல்கிறது ஃபேமிலியை. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழந்தை கல்யாணத்துக்கு வரும்பொழுது இந்த மதர் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுனாலே பாதி நேரம் கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்க்கு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பையன் எதாவது பண்ணிவிடுவானோ, நம்ம இமேஜ் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஐயோ, என் குழந்தை எப்படி இருக்கே கேட்டுருவாங்க சில பேர். இன்னும் உன் குழந்தை ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்லாம் ஹர்ட்ஸ். ஸோ கம்யூனிட்டியில் வந்து தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எஸ், இந்த மாதிரி குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது WHO என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இன்சிடென்ஸும் 1 in 186 அப்படின்னா 185 பேர் பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் கண்டிப்பாக ஆர்டிஸ்டிக்காக இருப்பாங்க. ரொம்ப ஹை நம்பர்ஸ். அதே இது நம்ம ஊரில் இருந்தான்னா இதே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம ஊருக்கும் இதுதான் கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பீப்புள் ஆர் சஃபரிங். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கம்யூனிட்டி ஷுட் பி வெரி சப்போர்ட்டிவ். அந்த அம்மாவுக்கு மேபி அவங்களுடைய அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ½ எக்ஸ்ட்ராவாக ஸ்கூலில் இருக்கிறதுக்கு, ஸ்கூலில் வந்து அவனுடைய பேட்டர்ன், ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்னை வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா டீச்சர், அந்த ஸ்கூல் அதே மாதிரி அவனை சப்போர்ட் பண்ணணும். அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி, என் குழந்தைக்கு இப்படி இருக்குப்பா, ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அவன்கிட்ட, அவனும் உங்களோட நல்லா விளையாடுவான், ஹீ வில் ஆல்சோ பி வெரி குட். இந்த மாதிரி மெசேஜஸ் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக போகும். பேஷன்ஸ், இம்மன்ஸ் பேஷன்ஸ், அவ்வளோ பொறுமை வேணும். ஏன்னா பிஹேவியர் தெரப்பி ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் சரியாகாது. கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மெசேஜ் கம்யூனிட்டிக்கு போகணும். எப்படியெல்லாம் போகலாம்? 1, டாக்டர்ஸ் நிறைய பேசணும். 2வது, நீங்கள் நியூஸ் சேனலில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதுக்கு இதுதான் தெரப்பி அப்படின்னு. தெரப்பிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. தெரப்பிஸ்ட் வந்து டாக்டர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தே ஆர் பிஹேவியர் தெரப்பிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அண்டு ஃபிசியோதெரப்பிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட். சார்ட் அவுட் பண்ணுவாங்க, இந்தந்த ஆக்டிவிட்டி இப்படி பண்ணணும் நீங்கள், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு.
ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு யூ ஷுட் இன்டர்வியூ தெம், கிவ் ஹோப். மக்களுக்கு வந்து ஐயோ கொடுமையான வியாதியாக இருக்கே, இதுக்கு என் குழந்தைக்கு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு அவங்க மனம் தளர்ந்து போகக்கூடாது. இதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதே மாதிரி நம்ம குழந்தை மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்க பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணலாம், குரூப் ஃபார்ம் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணேன், என் குழந்தை நல்லா ஆச்சு. இந்த பியர் டு பியர் ரிலேஷன்ஷிப் works better than doctor giving an advice and constant support. So ஒரு patient support group, அப்புறமா கம்யூனிட்டியில் அவேர்னஸ் ப்ரோக்ராம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறவங்க மதருக்கு ஹெல்ப் பண்ணுறது, டீச்சர்ஸ், ஸ்கூல், அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளம் ஆஃப் த சைல்ட். Every one of us have the right to live and to provide the best out of us. ஸோ இந்த குழந்தைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அதுதான். இப்போ நம்பர்ஸ் வைஸ் சொல்லும்போது 185ல் 1 அப்படிங்கிறது வெரி லார்ஜ் நம்பர். ஸோ அதுக்கான காரணம் என்ன? ரொம்ப இவ்வளோ ஆட்டிசம் பீப்புளில் இவ்வளோ வரத்துக்கு என்ன ரீசன்? ஆட்டிசம்க்கு ரீசன்னு கேட்டிங்க அப்படின்னா இட் ஹஸ் நாட் பீன் ஃபவுண்ட் எக்ஸாக்ட்லி. ஒரு ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கலாம். These are called as neurobehavior abnormalities. So you can't call it as a disease. Neurobehavior abnormalities or neurobehavior disorders. இது வரைக்கும் நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட் ரிசர்ச்சில் ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கலாம், பட் இந்த ஜீன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது, மேபி our lifestyle might have caused it to become more aware. அந்த காலத்துலலாம் எல்லோரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா ஓடி விளையாடி பழகி வெளியே வந்தவங்க. இன்டர்நெட் வந்தது, டிவி வந்தது, அப்புறம் கோவிட் வந்தது. இப்போ என்ன அப்படின்னா வெளியில் ரோட்டில் பசங்க யாரும் விளையாடி பார்க்கறதில்ல. நாங்கள்லாம் when we were growing up ரோடில் தான் கிரிக்கெட் விளையாடுவோம். இப்போ ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளையாடுவோம், எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம். வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே தெரியும் நம்மளுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற அந்த உலகத்தில் பக்கத்தில் என்ன நடக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. நேராக ஸ்கூல்லேருந்து பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்ப மாட்டேங்கிறோம் விளையாட. டிவி பார்க்குறாங்க, இல்லைனா மொபைல் பார்க்குறாங்க, இல்லைனா மொபைலில் கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ ஆல் திஸ் குட் பி இன்ஃப்ளூயன்சிங் இட், பட் தே ஆர் நாட் த காஸ். ஸோ வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி த காஸ், பட் இதெல்லாம் மே பிளே அ ரோல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஆட்டிசம் பற்றின நிறைய விஷயங்கள். அது வந்து உள்ளார்ந்து ஸோ பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.